நமக்கு கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ மறுபடியும் 1ஆம் தேதி நம்ம கூடுவோம். நாளைக்கு ஒரு நாள் லீவ் விட்டுருக்கேன். லீவில் 40 நாள் ஃபில்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நம்ம ஜெபிக்கவோ மற்ற காரியங்களை ஒழுங்கு பண்ணுறதுக்கோ போதுமானதாக இருக்கும். ஜெபமெல்லாம் கண்களை மூடி பிரைஸ் தான் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா சொல்லி, ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. இத்தனை நாட்களா எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி நன்றி. வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. இஸ்ரவேல் ஜனங்க வனாந்தரத்துல 40 ஆண்டுகள் நடக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவர்கள் கூடவே நடந்தாராம். வாக்கு தந்ததில் கொண்டு சேர்த்திட பாதையெல்லாம் நிழலாக கூட வந்தாரே. போகும் வழியெல்லாம் உணவானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. போகும் வழியெல்லாம் துணையானாரே. வாக்கு தந்த கானானை கையளித்தாரே. ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழுமனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோ இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோ நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இவ்விதமாய் கர்த்தரை பெற்றிருக்கிற வேறு ஜனம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரை தெய்வமாய் கொண்ட நாம் பாக்கியவான்கள். இந்த 40 நாள் அளவும் கர்த்தர் சமூகத்தில் கூட கர்த்தர் பாராட்டின கிருபைக்காய் கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உபாகமம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். கர்த்தராகிய நான் உங்கள் தேவன் என்று அறிந்து கொள்ளும்படி. ஒரு நிமிஷம், இல்ல சரி வாசிச்சிருங்க, பரவாயில்ல. 40 வருஷம் உங்களை வனாந்தரத்தில் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. அல்லேலூயா. தெலுங்குல நெகேமியா 9:21 இதே வார்த்தை ஒரு சின்ன லைன் ஆட் ஆயிருக்கும். இதே வார்த்தை ஒரு லைன் எக்ஸ்ட்ரா ஆட் சேர்ந்து இருக்கும். படிங்க. நெகேமியா 9:21. இப்படி அதுல ஒரு லைன் என்ன இருக்கு? இல்ல ஒன்றும் குறைவுபடாதபடி. அது உபாகமத்துல இல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன், இந்த 40வது நாள்ல எவ்வளோ 1ல இருந்து பல நம்பர்கள் தியானிச்சோம். அடுத்த இந்த வர மாதத்துல ஒரு 21 நாள் ஜெபத்துல 11ஆம் தேதியும் ஒரு சபையில செய்தி கொடுக்க போறேன். 21 பேரும் ஒவ்வொரு நாள் வேற வேற ஆட்கள். இன்றைக்கு இந்த 40வது நாள்ல வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் முதலாவது உபாகமத்துல படிச்சீங்களா? அங்க வாங்க, உபாகமம் 29:5 வாங்க. நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளும்படியாக 40 வருஷமாய்
உங்களை வனாந்தரத்திலே நான் என்ன செய்தேன்? நடத்தினேன். இந்த ஜனங்களை வனாந்தரத்துல நடத்தினது கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக. நம்ம வாழ்க்கை வனாந்தரம்னால அது எம்டி பிளேஸ், அது ஒன்றுமில்லாத வெறுமையா இருக்கிற ஒரு இடம். ஆனா அந்த இடத்துல விவசாயம் பண்ண முடியாது, துணி நூற்க முடியாது, எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தர் எப்படி நடத்தி இருக்கிறாரா? ஒன்றும் குறைவா இருக்கவில்லை. அல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இத்தனை லட்ச ஜனம் அந்த வனாந்தரத்துல நடக்கும் பொழுது அவர்களுக்கு ஒன்றும்? இன்னைக்கு நமக்கு கூட இந்த உலக வாழ்க்கை ஒருவேளை வனாந்தரமா இருந்தாலும், எப்படி இருந்தாலும் எல்லாமே சேஃப்டியில வச்சுக்கிட்டு, எல்லாம் பீரோல வச்சுக்கிட்டு, எல்லாம் அக்கௌண்ட்ல வச்சுக்கிட்டு, வீட்டுல எல்லாமே ஸ்டாக்ல வச்சுக்கிட்டு, ஒருவேளை நம்ம விசுவாசத்துல வாழ்றது சுலபம். அது விசுவாசம்னே சொல்ல முடியாது. ஆனா வானம் பார்த்த பூமி மாதிரி அப்பப்போ ஒவ்வொரு தேவைக்கும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது கர்த்தர் சந்திக்கிறார் தெரிந்தா, அதுக்கு பேருதான் வனாந்தரமான வாழ்க்கை. அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று குறைவா இருந்ததில்லை, நான் நடத்தினேன். உங்கள் மேல் இருந்த வஸ்திரம் என்ன செய்யல? பழசா போகல. கால இருந்த செருப்பும் எங்க உட்காந்து யார் தைச்சுக்கிட்டு இருப்பா? ஒரு செருப்பு உங்களுக்கு எத்தனை மாசம் வருது? 6 மாசம் யாராவது ஒரு செருப்பு யூஸ் பண்றவங்க இருக்கீங்களா இங்க? 6 மாசம்லாம் பரவாயில்ல, நீங்க ரொம்ப நேக்கா நடக்கிறீங்கன்னு அர்த்தம். 3 மாசம் 4 மாசத்துல செருப்பு பல்ல காமிச்சிரும், எங்கேயாவது அருந்துரும், பாட்டம் தனியா வந்துரும், கால் விடுற இடம் என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? தூக்கிரும். பல இப்ப இருக்கிற செருப்புகளும் அப்படி இருக்கு, ரைட்டா? இவங்க நடக்கிற வனாந்தரத்துல வார்த்தை செருப்பு முதற்கொண்டு கேர் பண்றாரு பாருங்க. அல்லேலூயா. எது முதற்கொண்டு கேர் பண்றாரு? கேவலம் ஒரு செருப்பு கூட பழசா போகலையா? எந்த அளவுக்கு அந்த ஜனங்களை கர்த்தர் பத்திரமா நடத்தி இருக்கிறார். இதற்கு காரணம் இருக்கிறது. நாம உபாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்களேன். கொஞ்சம் பெரிய செய்தி இது. உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியா நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். கைத்தட்டி நல்ல சந்தோஷமா கைத்தட்டி சொல்றோம். ஏன் அவங்களுக்கு குறைவில்லை? ஏன் அவர்கள் வஸ்திரம் பழுதாய் போகல? ஏன் அவங்க காலில் இருக்கிற செருப்பு கூட தேஞ்சு போகலன்னா கர்த்தர் கூட இருந்தாராம். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷங்களோடு நடக்கும் போது பாருங்களேன், ஆண்டவர் நடத்துற விதமே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாடமும் சராசரியா காலையில எழுந்தோமா, அது ரொட்டீன் லைஃப், ரெகுலர் லைஃப் இருக்கு தெரியுமா? சில பேருக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லாம இன்னைக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கு தெரியுமா? அதெல்லாம் உங்களுக்கு போர் அடிக்கலையா? கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கையில கொடுக்க வேணாம், சொல்லுங்க, கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருந்தா அவனை தினம் விதவிதமா நடத்துவார், அற்புதமா நடத்துவார். அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அவர் நடத்துற விதமே வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம் சொல்றதை விட அற்புதமா இருக்கும். எப்படி இருக்கும்? மிராக்கலா இருக்கும். ரொம்ப நினைச்சு பார்க்க முடியாத காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. காரணம் என்ன? கர்த்தர் கூட இருக்கிறதுனால கர்த்தர் அப்படி நடத்துறார். நான் சொல்லி தருவேன் உங்களுக்கு. இந்த ஜனங்க முக்கியமா என்னாகமம் 14க்கு வாங்க. என்னாகமம் 14:34 படிங்க. நீங்கள் இந்த தேசத்தை சுற்றி பார்த்த 40 நாள் இலக்கத்தின்படியே ஒவ்வொரு நாள் ஒரு வருஷமாகவும் நீங்கள் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள். தெலுங்குல வேகமா. இதே என்னாகமம் 13:25 படிங்க. ஒரு 12 பேரை வேவு பார்க்க ஆரம்பிச்சாங்க. எத்தனை பேர் அனுப்பிச்சாங்க? 12 பேர். 12 கோத்திரத்துல ஒவ்வொருத்தரையும் என்ன செஞ்சாங்க? செலக்ட் பண்ணி வேவு பார்க்க அனுப்பிச்சாங்க. அதுல 2 பேர் தான் யோசுவாவும் காலேப்பும். 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வந்தார்கள். 10 பேர் என்ன செய்தி கொண்டு வந்தார்கள்?
இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இந்த 40வது நாள்ல ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவும் ஒரு ஆசீர்வாதமான சத்தமாகவும் கேட்கணும்னா, முதல் ஆசீர்வாதமான சத்தம் என்னன்னா, இந்த 40 வருஷம் உங்களுக்கு குறைவு இல்லை. இந்த 40 வருஷம் கர்த்தர் கூட இருந்தார். அல்லேலூயா. ஆனா என்ன எச்சரிப்பின் சத்தம்னா, 40 நாள்ல போக வேண்டிய இந்த டிராவலை இவங்க எத்தனை வருஷமா மாத்திக்கிட்டாங்க? 40 வருஷமா கர்த்தர் மாத்திட்டார். பிளானே மாத்திட்டார். என்ன படிச்சீங்க? என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை ஏன்னு கேளுங்க, படிங்க. அவர்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் சென்ற பின்பு என்ன செய்தார்களாம்? திரும்பினார்கள். திரும்பினதுல 14:1 படிங்க. எல்லாரும் புலம்பினார்கள், அழுது கொண்டிருந்தார்கள், முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்துல வெயிட் பண்ணுங்க, இதுக்கு போக வேண்டாம், வெயிட் பண்ணுங்க. இல்லம்மா வேணாம், வெயிட் பண்ணுங்க. எப்படி இது 40 வருஷம் ஆச்சு? 40 நாள்ல போயிருக்கலாம். ஆண்டவருடைய திட்டமும் தீர்மானமும் 40 நாள்ல இவங்களை கொண்டு போகணும்னு இருந்துச்சு. ஆனா அது 40 வருஷமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமா எக்ஸ்டென்ஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள், சில நன்மைகள் அடைகிறதுக்கு நமக்கு ஏன் லேட் ஆகுதுன்னு கேளுங்களேன். ஏன் லேட் ஆகுது? எல்லாம் நம்மளாலதான். அவரால ஒண்ணும் கொடுக்க முடியாத தேவன் இல்ல அவரு. அல்லேலூயா. இப்போ 40 என்ன சொல்லுவாங்க, 4 நாளுக்கு பிறகு தர போறது அவரால் இன்னைக்கே தர முடியும். 40 நாள்ல செய்ய போறதா அவர் 4 நாள்லயே செய்ய முடியும். 40 வருஷம் தேவையில்லை, 40 நாள் போதும். ஏன் இது 40 நாள் ஆச்சுன்னா, அந்த 10 பேர் பண்ணா பாரு, அந்த விஷயத்தினால ஜனங்கள் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க? பயந்து முறுமுறுத்து. இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்கு இங்க இருக்கும். எப்படின்னா, அவங்க சொல்லுவாங்க, அந்த தேசம் ரொம்ப நல்ல தேசம்னு இருக்கு. அந்த வார்த்தையை படிங்களேன். நான் நோட் பண்ணல. இதுலதான் இது என்னாகமத்துல தான் 14:7 தான். ரைட், எழுதி படிங்கம்மா. இஸ்ரவேல் புத்திரர்ல 2 பேர் சொல்றாங்க, நாங்கள் போய் சுற்றி பார்த்த தேசம் மகா நல்ல தேசம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம், செய்தி எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறது, ஏன் 40 நாள் 40 வருஷமா மாறுச்சு? 40 நாள் ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு 4 நாள்ல நடக்க போறது? இப்படி சொல்றேன் கேளுங்களேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் வெயிட் பண்றேன்னு வச்சுக்கோ. நான் வெயிட் பண்றேன். அது 10 வருஷம் ஆயிடுச்சு. இந்த பாஸ்டர்மா கேட்டாங்க, ஏங்க அக்ஷாலே வயித்துல இருக்கும் போது சொன்னீங்க, இப்ப எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? 10 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு நன்மை, ஒரு அற்புதம், ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்க்கிறோம் வச்சுக்கோ. 10 வருஷம் ஆயிடுச்சு. ஏன் நமக்கு 4 நாள்ல நடக்க வேண்டியது 40 நாள் ஆகுது? 40 நாள்ல நடக்க வேண்டியது ஏன் நமக்கு 40 வருஷம் ஆகுது? இந்த 10 பேர் முதல் வார்த்தையை படிச்சீங்க. ஜனங்க அழுது புலம்பி கலங்கிறது போல துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க. என்ன செய்தி பரப்பிட்டாங்க? ஜனங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் இப்ப படிங்க, 3 படிங்க. 2 முறுமுறுத்து எகிப்து தேசத்தை செத்து போனால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்னு சொல்லிட்டான். வாயில வந்துதா வார்த்தை? என்ன வந்துச்சு? நம்ம இருக்கிறோம் தெரியுமா? நம்ம சொல்லுங்களேன். நம்ம இருக்கிறோம், சொல்லுங்களேன். நம்ம இருக்கிறோம் தெரியுமா? ரொம்ப நமக்கு இருக்கிற புத்தியில ரொம்ப கெட்ட புத்தி என்னன்னா, அந்த சொல்றத நம்ம காதால கேட்கறத அப்படியே என்ன பண்ணிப்போம்? எதை வாங்கணுமோ அதை வாங்க மாட்டோம். அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஏதாவது யாராவது நம்மளுக்கு போட்டு கொடுத்தா, யாராவது நம்மள பத்த வச்சா, யாராவது நமக்கு ஏதாவது ஒரு விஷயங்களை சொன்னா அதை தான் பிடிச்சுக்கிட்டு இருப்போம். அதுல பாருங்க, மெஜாரிட்டியா 10 பேர் சொல்றான், ஐயோ அங்க ஏனோக்கியரை கண்டோம், ராட்சசர்களை கண்டோம், அவர்கள் பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? வெட்டுக்கிளிய போல. நான் சொல்றேன், பக்கத்துல பார்த்து கேளுங்க. பாஸ்டர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்றதை கேட்பீங்களா? ஊழியக்காரங்க சொல்றதை கேட்பீங்களா? இந்த வீணா போனவனுங்க சொல்றதை கேட்பீங்களா? நம்ம எதுதான் செவி கொடுப்பான்? சொல்லுங்களேம்மா. நிறைய கேஸ் இங்க அப்படிதான் இருக்கும். நம்ம கத்துறோமே, தொண்டை தண்ணி கத்த வசனங்களை சொல்றோமே,
அது மூளையில ஏறாது. ஏதாவது ஒண்ணு நொய் நொய் நொய்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு பத்தியா, கட்ட விஷயம் போட்டு கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா, அதுதான் புத்திக்கு ஏறும். படிச்சு 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 நல்லதை சொல்லி தர்றோம் தெரியுமா, அது மூளைக்கு ஏறவே. ஏன்னா அந்த 2 பேரும் கத்துறாங்க, யோசுவாவும் காலேபும் கத்துறாங்க, ஐயோ நீங்க அழ வேண்டாம், விசாரப்பட வேண்டாம், அது நல்ல தேசம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நாம போய் சுலபமா சுதந்திரிக்கலாங்கிறான். ஆனா இந்த 10 பேர் சொன்னதை கேட்டு இவங்க வாயில வர வார்த்தை என்ன தெரியுமா? ஜனங்கள் என்ன சொல்லிட்டாங்க? நாங்கள் எகிப்திலே செத்து போனால் நலமாயிருக்கும், எங்களுக்கு ஒரு தலைவரை தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு தலைவன் இருக்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்கள் ஒரு தலைவரை ஏற்படுத்துகிறோம், நாங்கள் எங்க போறோம்? கொஞ்சம் பேரு அந்த மலையை விட்டு கீழே இறங்குவான். கீழே இறங்குறவன அமலேக்கரையும் மற்ற ஜாதிகாரன் துரத்தி துரத்தி ஓட விடுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம கீழே இறங்குறதுனாலதான். பைபிளை போய் படிச்சுக்கோங்க. அல்லேலூயா. புரியல, ஒரு மாதிரி ஸ்டன் ஆயிட்டீங்களே நீங்க. சில பேர் ட்ரை பண்ணிட்டாங்க, என்னன்னு, இல்ல இல்லப்பா நம்ம வேணாப்பா, நமக்கு கானான்லாம் வேணாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, எடுத்து படிங்க, அது என்ன எப்படிப்பட்ட தேசம்? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். 7, 8, 9 இருக்கு, எடுத்துக்கோங்க. அதுக்கு பேரு என்னப்பா? அந்த ஊருக்கு பேரு என்னம்மா? ஹலோ, இருக்கீங்களா? உன்னதான்டா லைவ்ல போகும், அது அப்படிதான். ஓகே, படிங்க படிங்க. பாலும் தேனும், சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிற தேசம் என்ன? ஏன் பாலும் தேனும் எப்படி ஓடுதுன்னு சொல்லி கொடுத்தா சும்மா கீழே கொட்டிட்டு இருப்பாங்களா? நம்ம ஊர்ல போராட்டம் பண்ணும் போது பாலை கொட்டி விடுவாங்களே, அப்படி கொட்டுவாங்களா? ஞாபகம் இருந்தா சொல்லுங்க, எப்படி பால் ஓடும் சொல்லுங்க. மாடுனுடைய மடியில இருந்து பால் என்ன செய்தான்? அதிகமா சுரந்து அது கீழே வடி. எப்படியா? அவ்வளவு பசுமையான புல்வெளிகள் இருக்கிறதா, நல்லா தின்ன தீனியில அதுக்கு நல்லா பால் சுரந்து மடியில இருந்து பால் வடிஞ்சுன செய்து ஓடுது. நல்ல செழிமையான செடிகள் பூக்கள் பூக்குறதுனால எல்லா தேனீக்கள் எல்லாம் தேனை குடிச்சு கொண்டு போயிட்டு தேன் கூட்டுல தேனை கட்டி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லாம தேனெல்லாம் கீழே என்ன செய்யுது? அல்லேலூயா சொல்லுங்களேன். உனக்கு பால் வடியுது, எவ்வளவு காஸ்ட்லி தேன், நல்ல தேன், ஒரிஜினல் தேன் யாராவது பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்கப்பா. ஒரிஜினல் அப்படி சொல்றதே பொய்யா இருக்கும், ஒரிஜினல் தேன் சொல்றது பொய்யா இருக்கும். அவ்வளவு அற்புதமான உன்னதமான ஒரு இடத்தை கர்த்தர் வச்சா, எங்க அடிமையா இருந்தானோ, சில அடிமை புத்தி மாறாது. சில பேருக்கு என்ன புத்தி மாறாது? அடிமை புத்தி மாறாது. 400 வருஷம் அடிமையா இருந்துட்டால, அதனால இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான்? கிளம்புடா, துணியை யார கட்டுறா, எங்க போலாம்? இவ்வளோ, அதாவது 10 வாதைகளும் அற்புதங்களை செஞ்சு கடல் எல்லாம் பலந்து இவங்களை கொண்டு வந்தா, இந்த பயலக என்ன சொல்றானுங்க? எங்க போறோம்? இன்னைக்கு நிறைய பேரு விட்டு வந்த எகிப்துக்கு போறோம் அப்படின்னு சொன்னதுனால, இப்ப நான் சொல்றேன் கேளு, நமக்கு இருக்கிற கோபத்தை விட 1000 லட்சம் மடங்கு கோபக்காரர் அவரு. அல்லேலூயா. இவ்வளவு அற்புதமா உன்னை கூட்டிட்டு வந்தா எகிப்துக்கா போற? நீ எகிப்துக்கு போக மாட்ட, கானானுக்கு போக மாட்ட, வழியில செத்து தொலை. நம்ம கோச்சுக்காதீங்க, நம்ம அது பேச வரல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை வாக்கு தத்தத்துக்கு தயவு செய்து வாயை திறந்து என்ன செஞ்சிடாதீங்க, இப்படியே செத்துறேனே, இப்படியே விட்டுருங்கிறதுனாலதான் நம்ம உருப்படாம இருக்கிறோமே. இல்ல இல்ல, என் காதுல பிடிச்சி என்னதான் சொன்னாலும் கிடையவே கிடையாது. நான் வாக்கு தத்த பூமிக்கு நான் ஒருத்தனாவது போவேன். 2 பேர் மிதிச்சான், அந்த 2 பேர்ல நான் ஒரு ஆளு. அது காலை எப்பன்னு சொல்லும், பாம்பின் கால் பாம்பு அறியும். 2 பேர்ல என் பேர் காலேபுமா, அதுக்கு சொல்ல வந்தேன். ஏன் எதுக்காகன்னு சொல்ல வந்தா, இந்த 10 பேர் ஜனங்களை நான் சொல்றேன், ஜனங்களை கதற விடுற விஷயத்துல, ஜனங்களுக்கு தப்பான விஷயம் சொல்ற விஷயத்துல ஜாக்கிரதையா இருங்க. கேட்கறதுலயும் பக்கத்துல சொல்லுங்களேன், சொல்றவங்க கிட்டயும் ஜாக்கிரதையா இரு, கேட்கிற நீயும் ஜாக்கிரதையா இரு. அவனும் சாவான், நீயும் சாவ. அவனும் போய் சேர மாட்டான்,
ஆண்டவர் சொல்றாரு, அவன் வீணா போனவனுங்க அங்க போயிட்டு வந்து திராட்சை கொலையெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டு என்ன சொல்றான், அது அது மோசமான தேசம், போக முடியாதுன்னு சொன்னான். பார்த்து பார்த்து இந்த ஜனங்களுக்காக 7 ஜாதிகளை கொண்டு கர்த்தர் உருவாக்கி, அது வந்து ஆக்சுவலி அது பாலைவனத்தை கர்த்தர் சோலைவனமா மாத்தி இருக்கிறாரு. உனக்காக பார்த்து பார்த்து ஒரு ஊரையே கட்டி வச்சிருக்கிறாரு. இவன் நோகாம சொல்றான், நாங்கள் இங்க வழியில செத்து போறோம், நாங்க எங்க போறோம், எகிப்துக்கு போறோங்கிறான். இந்த இந்த வேனைதான் ஆண்டவர் சொல்லிட்டார், 40 நாள் போயிட்டு வந்தீங்கல்ல, அப்படியே உங்களை 40 வருஷமா பண்ணிட்டேன் போ. எவளா சொன்னானோ, எவளா புலம்புனானோ, எவளா முறுமுறுத்தானோ, மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களாம், கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்களாம். யாருக்கு விரோதமா? யாருக்கு விரோதமா? மோசே கூட்டு வந்தாரா, கர்த்தர் கூட்டு வந்தாரா? சொல்லுங்களேன். மோசே யோசித்து ஒரு நாள் திங்க் பண்ணாரு, இந்த ஜனங்க மேல இறக்கப்பட்டாருன்னு போட்டிருக்கான். மோசைய கர்த்தர் அழித்தாருன்னு போட்டிருக்கான். பேசுங்க. அந்த மனுஷன் எங்கேயோ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு, அருமையான மனைவி, பிள்ளைகள், குடும்பம், அவரு வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பாரு. அந்த மனுஷனுக்கு முச்சடியில தரிசனமாக்கி, நீ வா, உன்னை நான் அனுப்புவேன். அவர் சொல்றாரு, என்ன அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன், அவனை அனுப்புங்க, இவனை அனுப்புங்க, எனக்கு பேச வராது, அதெல்லாம் முடியாது, உன் வாயோடு வார்த்தை வைப்பேன், உன் வாயில வார்த்தையை வைப்பேன், நான் உன் கூட இருப்பேன்னு கொண்டு வந்தது யாரு? மோசைய கொண்டு வந்தது யாரு? சொல்லுங்க. இப்ப இவங்க மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்க, அடுத்தது கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்கன்னா, கர்த்தர் சொல்லிட்டாரு, நீங்க சொன்னபடியே செய்யறேன்டா, எகிப்திலயும் போய் சாவாதீங்க, உங்களை வழியிலேயே கொண்டு போட்டுறேன். இத சொன்ன மொத்த பேரும் வனாந்தரத்துல சாகிற வரைக்கும் இதனுடைய 40 வருஷத்தை கர்த்தர் என்ன பண்ணாரு? படிங்க, 14:4 படிங்க, 14:4. எதுக்காக சொல்லிக்கிட்டாங்கன்னா, நாம எங்க போவோம், திரும்பவும் எங்க போவோம், எகிப்துக்கு போவோம்னு சொன்னானே, சொன்ன மொத்த பேருமே என்ன செஞ்சான், அவனுடைய சாப்டர் க்ளோஸ் ஆச்சு. இப்ப கவனிங்க, 33 படிங்க, 33, 14 33. நல்ல கவனிச்சுக்கோங்க. இந்த 40 வருஷம் இவர்கள் திரிந்து ஆண்டவருக்கு விரோதமா ஒன்னொன்னு சொல்ற பாருங்க, முறுமுறுக்கிறது பாவம், ஆண்டவரை பரீட்சை பார்ப்பது பாவம். எபிரேயர்ல இருக்குது, பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், ரைட்? அவருக்கு விரோதமா அவிவிசுவாசமா, யார் இவ்வளவு பேருக்கு ஆகாரம் கொடுப்பா, அப்படிலாம் பேசினவெல்லாம் சாப்பிட்டா. இன்னொன்னு தெரியுமா, இந்த 10 பேரும் துர்ச்செய்து கொண்டு வந்தான் தெரியுமா, அத்தனை பேரும் வாதையினாலே செத்து போனான். படிங்க, 37 படிங்க. முறுமுறுக்கும்படி, அதை நோட் பண்ணிக்கங்கம்மா, அந்த துர்ச்செய்தியை சொன்னவர்களாகிய அந்த மனிதர் கர்த்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள். வாக்கு தத்தத்தை கர்த்தர் எல்லாருக்கும் கொடுத்தாரா? 2 பேருக்கு கொடுத்தாரா? சொல்லுங்களம்மா. எல்லாருக்குமே வாக்கு தத்தம். ஏன் இன்னைக்கு எல்லாருக்குமே வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க முடியல? ஏன் வாக்கு தத்தத்துக்கு நேரா போக முடியலன்னு சொன்னா, சொல்லுங்க. இடையில என்ன செய்யறது? கர்த்தரை முறுமுறுக்கிறது, கர்த்தரை பரீட்சை பார்க்கிறது, அவிசுவாசப்படுறது. புரியுதுங்களா? திரும்ப எங்க போவோம்? எகிப்துக்கு போவோம், பழைய வாழ்க்கைக்கு போறோம். அதாவது மறுபடியும் திரும்பவும் பழைய அனுபவங்களுக்குள்ள போறேன், பழைய சூழ்நிலைகள். நான் திரும்ப சொல்றேன், எப்பவுமே அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலையும் பழைய விஷயங்கள் திரும்ப வராமபடி நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, எது எது எது? சில பேரு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கு போவாங்க தெரியுமா, மறுபடியும் சினிமா பார்க்க போவாங்க, மறுபடியும் குடிக்க போவாங்க, மறுபடியுமா அந்த மறுபடியுமா. புரியுதுங்களா? என்னென்ன வாழ்க்கையோ, அந்த பழைய வாழ்க்கையில என்னென்ன இருந்துச்சோ அந்த பழைய வாழ்க்கைக்கு போவாங்க பாருங்க. அதனாலதான் வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் அந்த வனாந்திரத்திலே அலைந்து திரிந்து. அதே என்னாகமத்துல 32:13 படிங்க, 32ஆம் அதிகாரம் 13. பிளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க. படிங்க.
ஏன் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அலைச்சல் இருக்கிறது? அலைய பண்ணுகிறார். வசனம் என்ன சொல்லுது? நீ அலைந்து திரிவதில்லை. தேவரி, நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷத்திற்கும் சொல்லுங்க, நாங்கள் அலைந்த அலைச்சல்களுக்கு கர்த்தர் எங்களை எப்படி ஆகணும்? ஆனா இங்க இனி நீ அலைந்து திரிவதில்லை அப்படிங்கிறது வாக்குத்தத்தம். ஆனா இங்க என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தர் அலைய பண்ணிட்டாராம். காரணம் என்னன்னா, ஜனங்க அவரை கோபப்படுத்திட்டாங்க. தெலுங்குல தனியா உங்களுக்கு ஒரு நாள் டீச் பண்றேன், கர்த்தரை கோபப்படுத்தாதீங்க அப்படின்னு. சப்ஜெக்ட் பேர் என்ன சொல்லுங்கம்மா? அதோட சப்ஜெக்ட் பேர் என்ன சொல்லுங்கம்மா? கர்த்தரை எதெல்லாம் கர்த்தரை கோபப்படுத்தும் இப்படி சொல்லி இருக்கிறோம்ல. நம்ம போலவே ஃபீலிங் உள்ளவர். வசனம் சொல்லுது, சில நேரங்கள்ல கர்த்தர் நம்மளை பார்த்து நகைப்பாராம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை பார்த்து நகைப்பு அப்படிங்கிறது கிண்டலா இல்ல. கர்த்தர் கிண்டல் பண்றவர் இல்ல. சில நேரங்கள் யாராவது நம்மள மகிழ்ச்சி ஆக்கிட்டா நமக்கு என்ன வரும்? ஒரு ஸ்மைல் வரும் தெரியுமா? சொல்லுங்க, என்ன வரும்? உன் தேவன், பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, உன் தேவன் உன் பேரில் மகிழ்ச்சியா இருப்பார். எப்படி இருப்பார்? இது தனி. ஆனா கோபம்னு ஒண்ணு இருக்கு. கோபம் ஊட்ட முடியும், அவரை கோபப்படுத்த முடியும். முறுமுறுக்கிறது அவரை கோபப்படுத்த முடியும். அவிவிசுவாசம் நான் கொஞ்சம் அப்ப வர நாட்களை தியானிப்போன்னு வச்சுக்கோங்க. எழுந்து கோபப்பட தேவாலயத்துல மட்டும் கோபப்பட்டார் கிடையாது, கப்பல்ல இருந்து கோபப்பட்டார். அற்ப விசுவாசிகளே, அறிவு கெட்டவனங்களே, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன்னு கோபமா தான் திட்டுறாரு. கொஞ்சிக்கிட்டு இல்ல. அங்க வசனம் சொல்லுகிறது, ஆண்டவருக்கு என்ன உண்டாக்கினார்களாம்? கோபம் உண்டாக்கினார்கள். கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுங்க, பொல்லாப்பு செய்த அந்த சந்ததி எல்லாம் ஒரு ஜெனரேஷனை நிர்மூலம். தெலுங்குல என்ன போட்டுருங்க? என்ன பிரதர்? நசிஞ்சியா? ஃபுல் க்ளோஸ், டிஸ்ட்ராய். எவெல்லாம் பேசுனா, எவெல்லாம் முறுமுறுத்தான், அந்த மொத்த சந்ததியும் அழிந்து தீரு மட்டும் அவர்களை வனாந்திரத்துல கர்த்தர் அலைய பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், உங்களுக்கான வாக்கு தத்தத்தை அடையாம தயவு செய்து சாகாதீங்க. சொல்லுங்க சொல்லுங்க. எத்தனை பேருக்கெல்லாம் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிறார். வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வாக்கு தத்தம் பண்ணினவர் மாற மாட்டார். அல்லேலூயா. அல்ல அந்த பாட்டு இருக்குல்ல, என்னப்பா? வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. நீர் என்றும் 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 மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வாக்குரைத்தவரே நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ மாறாதவர். காலங்கள் மாறலாம், சொல்லுங்க, சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீ சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். நீர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர், நீர் சொன்னதை செய்து முடிக்க வல்லவர். வாக்குரைத்தவரே, சொல்லுங்க, நீர் உண்மையுள்ளவரே,
நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஏன் வாதத்துல வாக்குத்தத்த ஆராதனை வைக்கிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, கிளிஜோஸ் சொல்றாங்க, பைபிள்ல இருக்கிறது எல்லாமே வாக்குத்தத்தம் தான், இதெல்லாம் ஒண்ணு எடுக்கிறது. இந்த நொண்ண நாட்டியம் சொல்றதுக்கெல்லாம் வக்குன ஒண்ணுமே கிடையாது. அப்பப்போ வாக்குத்தத்தங்களை எடுத்து எடுத்து சொந்தமாக்கி அதுல கொஞ்சம் விசுவாசத்துல பலப்படுத்துறதுக்காக தான் நடத்துறோம். ஆமேன்னு சொல்லுவோமா? கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணிக்கிறது. கொஞ்சம் நேரம் இப்ப நான் சொன்னல, அடுத்த வருஷத்துக்கு வாக்கு தத்துவம் ஏற்கனவே கொடுத்தது, அதுக்கு அடுத்த வருஷம் ஏற்கனவே கொடுத்தது, இது ஏற்கனவே இது என்ன கொடுத்தது இருக்கிறது ஒரே பைபிள் தான். அல்லேலூயா சொல்லுவோமே. திரும்ப திரும்ப ரொட்டீனா வந்தாலும் நீங்க என்ன பண்ணாதீங்க. சில பேர் எடுப்பாங்களா, இது ஏற்கனவே வந்தது, மறுபடியும் சொருவி இன்னும் என்ன செய்வாங்க? பைபிள் இருக்கிற எல்லாத்தையும் தான் பிரிண்ட் பண்ணி உங்க கையில கொடுக்கணும். சில பேர் வசனத்தை எடுக்கும் போதே படிச்சு பார்த்து என்ன பண்றாங்க, என்னவா இது ஏற்கனவே, சந்தோஷப்படு. திரும்ப திரும்ப வருதுன்னா கண்டிப்பா உனக்கு அதை செய்ய போறாருன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் பிராமிஸ். அதுக்கு பேர் தான் என்னது? வேதம் அப்படின்னாலே என்ன மாறாது. பிராமிஸ்ன்றதுக்கு பேர் தான் என்னது? வேதம்ன்றது. சரி, இப்போ இவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி, இவங்களுக்கு வாக்குத்தத்த பூமியை கத்தர் வச்சு இவ்வளவு அழகா பாலும் தேனியும் கொடுத்து, நல்ல கட்டாத வீடுகளையும் நடாததை எல்லாம் கொடுத்தா, இவனுங்க கத்தரை என்ன செய்து முறுமுறுத்து பரீட்சை பார்த்து அவரை கோபமூட்டி அவர்களை என்ன செய்தார்களாம்? நிர்மூலமாக மட்டும் கத்தர் அவர்களை வனாந்திரத்துல நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரொம்ப 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 என்ன சொல்லலாம், ஒரு டிராஜடியான ஒரு விஷயம். யோசுவா 5:6 படிங்க. யோசுவா 5:6 படிங்க. சீக்கிரம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த புருஷரான யாவரும் மாலு மட்டும் ஒருத்தன் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறார் பாருங்க. இவன் கீழ்ப்படியாதவன் முறுமுறுத்த ஒருத்தனை எங்க கால வச்சிடக்கூடாது. பிளீஸ் வாய் திறந்து சொல்லுங்க. வாக்குத்தத்த பூமியில கால வச்சிடவே கூடாது. அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் யார் விசுவாசிக்கிறா, யார் விசுவாசிக்கல, யார் பரீட்சை பார்க்கிறா, யார் உண்மையா நம்புறா. கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். நம்ம யாருமே அவர் ஏமாத்தவே முடியாது. அவர்கள் இருதயத்தின் நினைவுகளை அவர் அறிந்து, அவர்கள் யோசனைகளை கர்த்தர் அறிந்து, நல்ல தெளிவா இருக்குது. படிங்க. 40 வருஷம் அனாந்தரத்துல நடந்து திரிந்தார்கள். நடந்தார்கள்ன்றதுக்கும் திரிந்தார்கள்ன்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமே. நடக்கிறதுங்கிறது காமனான ஒரு வேர்ட்ஸ், அது நடந்து போறது. ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? ஏன் திரியணும், ஏன் அலையணும்? புரியுதுங்களா? கத்தரை அலைய விடுறவர் இல்ல, தெரிய விடுறவர் இல்ல, தெளிவா நடத்துவார். ஆமென் சொல்லுவோமே. உன்மேல் கண்ணை வைத்து ஆலோசனை பண்ணுவேன். சொல்லுங்க. நீ நடக்க வேண்டிய வழியை உனக்குனா அது அப்படிப்பட்ட தேவன் அவர். அல்லேலூயா. ஒரு நாளும் தெரிய விடவே மாட்டார். ஆனா இங்க வசனம் போட்டிருக்குது, இவர்கள் திரிந்திருக்கிறார்கள், அலைந்திருக்கிறார்கள். முடிக்கல, படிங்க. கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் அவர்கள் பிராமிஸ். இந்த பிராமிஸ் வேற. உன்னை கொண்டு போவேன், என்ன சொன்னாரு? நீ கால் மிதிக்கிற தேசத்தை உனக்கு என்ன செய்வேன் சொல்லுங்கப்பா. ஆபிரகாம பார்த்து சொன்னார், நீ கண் கொண்டு பாக்குற, எவ்வளவு தூரம் பாக்குறியோ. ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? லிட்டரலா வரலாற்றின்படி ஆபிரகாம் எவ்வளவு தூரம் நடந்து போனாரோ அவ்வளவு தூரம் இன்னைக்கு அவங்களுடைய எல்லையாம். எப்படி சொல்லுங்க? இப்போ ஆபிரகாம் நடக்க விட்டார்ல, ஆபிரகாம் நடந்து போனார்ல, நடந்து போன வேதத்தின்படி அவர் எவ்வளவு தூரம் நடந்து போனான்னு படிச்சு பாருங்களேன். அதுதான் இன்னைக்கு அவங்களுடைய பார்டர். இப்போ இங்க இருந்து நம்ம என்னது நெல்லூரா என்ன இல்ல ஊத்துக்கோட்டை, தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டர் வச்சுக்கோங்களேன். அப்ப ஆபிரகாம் எங்க நடந்திருக்கிறாரு? இங்க இருந்து ஊத்துக்கோட்டை வரைக்கும் என்ன பண்ணிருக்காரு? அவர் நடந்து போயிட்டு போதும் அப்படின்னு திரும்பினார் பாரு. அது வரைக்கும் இன்னைக்கு அவர்களுடைய எல்லையா இருக்குதான். என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு வரைக்கும் அவர் பிராமிஸ் பண்ணிருக்கிறார் பாருங்க. கை தட்ட மாட்டீங்களா? பாருங்க, நம்ம மறந்துடலாம். பக்கத்துல பார்த்து சொல்ல, நம்ம மறந்துடலாம், அப்புறம் நம்ம மறக்கவும் செய்யலாம், அப்புறம் மாறவும் செய்யலாம். ஆனா அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உண்மை அன்றி யாரும் இல்ல. சந்தோஷமா பாத்தீங்களா? துக்கம், உங்க முகத்துல ஒரு வாயில ஒரு சிரிப்பும் ஒரு மகிழ்ச்சியுமே இல்லையே.
எவ்வளவு சந்தோஷமான பாட்டு எப்படி பாடுவீங்க? சொன்ன சொல்லை காப்பாற்றும் தேய் எல்லாம் அண்ணாதர சொந்தக்காரங்க. எங்க நண்பர் அவனுக்கு என்னதான் சாப்பாடு போட்டாலும் அவன் சாப்பிட்டு சொல்ற வார்த்தை எப்படி இருக்கா என்ன உங்களுக்கு தெரியாது. இது எங்க ஃப்ரெண்ட்ஷிப். சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. இருங்க, நான் கை தட்டுறேன். எனக்கு இது கிடைச்சோன்னு ரொம்ப வசதியா போச்சு. இன்னும் அடுத்த ஸ்டெப்ஸ் தான் வைக்கணும் இல்ல. நல்லா கை தட்டி என்ன பண்ணா, கை இருக்காப்பா, கை கொண்டு வந்தவங்களா அல்லேலூயா சொல்லுவான். நான் வந்து ஒரு சண்டே கிளாஸ் டீச்சரு. கைய காலெல்லாம் கோட்டி இது பாருங்க, ஞாபகம் இருக்குதா தினேஷ் உங்களுக்கு? தேவனுக்கே வீடியோ போட்டு பார்த்தா தெரியும். என்ன கொட்டிமா எம்ஜிஆர் ஸ்டெப் இந்த பிள்ளைங்களை ஆட விட்டேனா. உன்னதத்தில் இது உடம்பு ஆடாது, கை மட்டும் தான் ஆடும். ரெடி, கை தட்டி பாடுமா உற்சாகமா. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்ல, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. நீ சொல்லி அமராத புயல் ஒன்று பார்த்ததில்லை, நீ சொல்லி கேளாத சூழ்நிலை எதுவும் இல்லை. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கே. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கே. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்ல. சரணங்கள் பாடுவோமா? பாடுவோமா? அடுத்து வேற என்ன? சொன்னதை செய்யும் அளவும், இது பிடிச்சுப்போம். அதெல்லாம் வேணாம். சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கி பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு சொன்னதை இப்ப சொல்லுங்க நல்லா. உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரைக்கும் நீங்களே ஓட நடிச்சாலும் கத்தரை விடவே மாட்டாரு. துரத்தி துரத்தி பிடிப்பாரு. இருப்பா தம்பி, உனக்கு சொன்னதை செஞ்சிடறேன் ஆமென் சொல்லுவோமே. அடுத்தது சொல்றாரு, எத்தனையோ என்ன வாங்கிட்டாரா. அல்லேலூயா. தேசத்துல தலையாக்குவாரு. எத்தனை இருக்கும் போது இல்ல, இஸ்ரவேலாக்கும் போதுதான். அது தனி. ரெடி, சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று உங்களுக்காக. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிட மாட்டேன் என்று இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினீர், தேசத்தின் தலையாக்கினீர். இந்த எத்தனை இஸ்ரவேலாக்கினீர், தேசத்தின் தலையாக்கினீர். ஆராதனை ஆராதனை சொன்ன சொல்லை காப்பாற்றும் இயேசுவுக்கு. ஆராதனை ஆராதனை வார்த்தையை நிறைவேற்றும் இயேசுவுக்கு. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மை அன்றி யாரும் இல்லை, முடிந்ததில் துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. அல்லேலூயா. இவர்களுக்காக அவர் சொல்றாரு, நான் போய் பார்த்து வந்த தேசம். என்ன தேசமா? கத்தர் போய் பார்த்துட்டு வந்து எடுத்தோம், ஏதோ ஒண்ணு கொடுத்தோன்னு இல்ல, ரொம்ப செலக்டிவான ஒரு பிளேஸ பார்த்து அத கடினமான ராட்சத ஜனங்களை வச்சு அதை ரெடி பண்ணி அதை சீர்படுத்தி இந்த ஜனங்களுக்கு கொண்டு வந்து என்ன செய்யறாரு? கத்தர் கொடுக்கிறார். ஆனா இப்படி ஒரு பார்த்து பார்த்து ரொம்ப அக்கறையா, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, அன்போடு கூட கத்தர் கொடுத்த ஒரு தேசத்தை இந்த ஜனங்க அசட்டை செய்யும் போது எப்படி இருக்கும்? உங்களுக்காக ரொம்ப அன்பா ஒரு விஷயத்த ஒரு ஒரு ஆயத்தப்படுத்தி கொடுக்கும் போது அதை குறிச்சு நீங்க ஒரு கேவலமா ஒரு மதிப்பு இல்லாம பேசும்போது எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க.
எப்படி இருக்கும்? அந்த தேசத்தை இவங்க என்ன சொல்றானுங்க, இல்ல நாம அந்த தேசத்துக்கு போக முடியாது, அடிமையாவும் கேவலமாவும் மோசமாவும் நடத்தி இருந்த எகிப்துக்கு போறேன்னு சொல்றாங்க. எகிப்து நல்ல தேசமா? அது அவங்களுக்கு ரொம்ப அவங்க ஆசீர்வாதமா சந்தோஷமா இருந்தாங்களா? போட்டுக்க நல்ல துணி கிடையாது, கண்ணால பணத்தை நெசஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது, நல்ல சாப்பாடு கிடையாது, நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடையாது, பிறந்த பிள்ளைகளை கொல்றான். அவ்வளவு மோசமான நிலைமையில வாழ்ந்த எகிப்துக்கு போறேன்னு சொல்லும் போது அப்ப அவருக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அதனால இந்த ஜனங்க 40 நாள்ல போக வேண்டியதை 40 வருஷமா மாத்திக்கிட்டாங்க. அது அது மாத்திரம் இல்ல, இந்த முறுமுறுத்த இந்த மொத்த டீமும் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். இந்த எண்ணாகமத்துல வாங்க, அந்த 14ஆம் அதிகாரத்துல இந்த 31 35 இந்த ஜனங்கள் அந்த முறுமுறுப்பு அல்லது இவங்க சொன்ன துர்ச்செய்தியை கேட்டவர்கள், அதை கேட்டு முறுமுறுத்தவர்கள் அந்த வனாந்தரத்துல 37 தம்பி சொன்னார்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? அழிந்தார்கள். அடுத்த ஜெனரேஷன் தான் உள்ள போச்சான். அல்லேலூயா, அல்லேலூயா. யாருக்காக எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்து யார் செங்கடலை கடந்தார்களோ, யார் யோர்தானை கடந்தார்களோ, யார் எரிகோவை கடந்தார்களோ, அவர்கள் எங்க போகல? வழியில பிறந்த பிள்ளைங்க போனாங்களாம். எங்க பிறந்தவங்க? எகிப்தை விட்டு கிளம்பும் போது பிறந்தாங்க தெரியுமா, அந்த பிள்ளைகள் எங்க போனாங்க? அப்படி எகிப்துல இருந்து வெளியில வந்ததுல இத்தனை லட்சம் பேர்ல 2 பேர் மட்டும்தான் கால் வச்சாங்க. அதுதான் யோசுவாவும் காலேப்பும். காரணம், அவர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்தவங்க, துர்ச்செய்தியை கொண்டு வரல. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஒரு வார்த்தை சொல்லி உங்களை உற்சாகமா அனுப்புறேன். யோசுவா 14:7 படிங்க. 14:7 முடிவுக்கு வருது. ஏற்கனவே சொன்னேன், நல்ல ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. இந்த 10 பேர் ஜனங்க கலங்கும்படியாக துர்ச்செய்தி பரப்பினார்கள்னு தெளிவா இருக்குது. ஆனா இங்க இவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க? காலேப் சொல்றாரு, இது காலேப்புடைய ஸ்டேட்மெண்ட். காலேப் என்ன சொல்றாரு? நாங்கள் போய் பார்த்து வந்த அந்த தேசம் மகா நல்ல தேசம் என்று சொல்லுகிறார். படிங்க படிங்க. இருந்தால் கைத்தட்டி உற்சாகமா ரிசீவ் பண்ணிக்கங்க, ரிசீவ் பண்ணிக்கங்க, சந்தோஷமா ரிசீவ் பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். அல்லேலூயா. நீங்க அதை என்ன பாக்கிக்கிறீங்க? உங்களுக்கு சொந்தமாக்கிக்கிறீங்க. எது பிராமிஸோ அதை இவங்க 2 பேரும் பேசுறாங்க. நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. தயவு செய்து பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. பேசினா மத்தவங்க உங்க 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 விசுவாசத்தை உருவாக்குற மாதிரி, உங்க விசுவாசத்தை தூண்டுற மாதிரி, உங்க வாக்குத்தத்தங்களை பேசுறவங்க கிட்ட செவி கொடுங்க. வேண்டாததை பேசுறவங்க கிட்ட தயவு செய்து செவி கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு இருக்கிற நல்ல விசுவாசத்தை கூட கெடுத்துரும். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், கூடுமானால் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்க. உங்களுக்கு கர்த்தர் நல்லபடி வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் பேசுறான் கேட்டு இருக்கிறதையும் சொல்லுவாங்க. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணா கதையா, இருக்கிறத இழந்துட்டு. நான் சொல்லுவேன், எனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், எனக்கு விசுவாசத்துக்கு விரோதமா ஆப்போசிட்டா பேசினா என் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். நான் ஒண்ணு நம்பும் போது, நான் ஒரு விஷயத்தை விசுவாசிக்கும் போது அதுக்கு ஆப்போசிட்டா பேசும்போது என்ன செய்ய மாட்டேன்? நான் கேட்கவே மாட்டேன். நான் நம்புறேன், ஏன்னா என் வாக்கு தத்துவம். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, நீங்க நம்புறீங்க. ஏன்னா அது யார் வாக்கு தத்துவம்? உங்க வாக்கு தத்துவம். உங்களுடையதை யார் தான் நம்பணும்? நீங்க தான் நம்பணும், நீங்க தான் விசுவாசிக்கணும். ஏன்னா அதை அடைய போறது யார் தான்? நீங்க தான். அதை கெடுக்கிறது போல பேசுனா, அதை கெடுக்கிறது போல யாராவது நமக்கு தகவல்களை சொன்னா நீங்க என்ன செய்யணும்? கிடையாது, அவர் ராட்சசன் தான். ஆனா இவங்க சொல்லுவாங்க, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். இந்த 2 பேர் சொல்லுவாங்க. 10 பேர் என்ன சொல்லுவான்? அவர்கள் பார்வைக்கு நாம வெட்டுக்கிளிய போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவான். இந்த 2 பேர் என்ன சொல்லுவான்? அவன் ராட்சசன் தான், ஆனா அவன் நம்ம கிட்ட காலி ஆயிருவான். ஏன்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அடி தம்பி முடிக்கலாம். கலகம் பண்ணாதீங்க, பயப்பட வேண்டியது இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பயப்பட சொல்லுங்க, எதை பார்த்து பயப்படாதீங்க. வாக்கு தத்தம் இருக்கிற ஆள் எதை பத்தி நேசிக்க கூடாது, பயப்படவே கூடாது. ஆமே. ஏன்னா வாக்கு தத்தம் இருக்குதுங்க.
அதை கொடுப்பேன்னு சொல்லிட்டவரு, அவர் ராட்சசனா இருக்கட்டும், அவன் எம்பேற்பட்ட என்ன சொல்ல ஜெயண்ட் கயண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அவனா இருந்துட்டு போட்டோம், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு கத்தர் கொண்டு போவார். நான் அவனை துரத்த போறது இல்லை, கத்தரே துரத்துவார். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? கத்தர் துரத்துவார். இவர்கள் துரத்தல. யார் துரத்துவா? கத்தர் துரத்துவார். உங்களுக்கு அழகா போய் பால் காய்ச்ச வேண்டியதான் பாக்கி. பால் பாக்கெட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. கை தட்டி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ என்ன வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சா நல்ல பூட்டெல்லாம் வாங்கி நல்லா செக் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்கு? இப்ப இருக்கிற வீட்டுக்கு பூட்டு போறதுக்கு இல்லமா, போற வீட்டுக்கு பூட்டு போறதுக்கு என்ன பண்ணிக்கோங்க, நல்ல நல்ல மாடல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. எனக்கு தேவையில்லாம நிறைய ஆட் எல்லாம் வருது. இப்போ வீடு ஆட் எல்லாம் வருதுப்பா, இன்டீரியர் டெக்கரேஷன் எல்லாம் வருது. சுபீட் பலோஸ் எனக்கு அனுப்புறானுங்க, சொல்லுங்க. கட்ட போறோம். விசுவாசத்துல நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். ஏன்னா வாக்குத்தத்தம் இருக்கா இல்லையா? எத்தனை பேர் சொல்லுவீங்க உங்களுக்கு வாக்குத்தத்தம் இருக்கு? உங்களை நீங்க என்ன வாக்கு தான்? இந்த 40வது நாள்ல நான் திரும்ப சொல்றேன், 4 நாள்ல 40 நாள்ல போக வேண்டியதை 40 நாளா மாத்திக்கிட்டாங்க. நாம அந்த கேஸ் இல்ல, அதுல போய் அடைய போற கேஸ், கால் மிதிக்க போற அந்த 2 கூட்டத்துல, அந்த யோசுவா காலேபு கூட்டத்துல நான் காலேபுனா நீங்க எல்லாருமே யோசுவா. ஆமென் சொல்லுவா. நாம போய் சுதந்திரிப்போம், நாம போய் வாக்குத்தத்தத்தை கால் வைப்போம். நான் என் வாக்குத்தத்தை கால் வைப்பேன், நீங்க உங்க வாக்குத்தத்தை கால் வைப்பீங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணதை நிறைவேற்றுகிறவரை கர்த்தர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார். நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஓதிக்கிட்டே இருப்பேன், சொல்லிக்கிட்டே இருப்பேன், உங்க விசுவாசத்தை தூண்டிக்கிட்டே இருப்பேன். கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி பார்த்து, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நான் ஆண்டவர் ஒரு நாள் விட்டு விடவே மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே, தேவா உந்தன் வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும். சொல்லுவோம், உங்களுக்காக நிற்பார், உங்களுக்காக பேசுவாரு. பேசும் இயேசுவுக்கே. என் கை மீறி போனதெல்லாம் உம் கரத்தால் சாத்தியமே. எதெல்லாம் உங்க கைய மீறி போயிருக்குதோ அதெல்லாம் கர்த்தர் திரும்ப சாத்தியமாக்குவார். சாத்தியமே. என் கரம் தவறியே இழந்ததெல்லாம் உம் கரம் தவறாமல் மீட்டிடுமே. என் கரம் தவறியே, எதெல்லாம் இழந்தீங்களோ அதையெல்லாம் திரும்ப மீட்டு தருவார், மீட்டிடுமே. எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே. எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலைவரமானவர்க்கே. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. சொல்லுவோமா, எனக்காய் பேசும் இயேசு. உங்களுக்காக அவர் நிற்பார், உங்களுக்காக அவர் பேசுவார். யார் நிற்கிறாங்களோ இல்லையோ, யார் பேசுறாங்களோ இல்லையோ, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே.
யாராவது எனக்காக நிக்க மாட்டாங்களா? யாராவது எனக்காக பரிந்து பேச மாட்டாங்களா? சூரிட்டி நம்ம சொல்லுவாங்களே, ஜவாப்பு அப்படிலாம் சொல்லுவோம்ல. ஆனா ஒருவர் நிற்பார், ஒருவர் உங்களுக்காக நிற்பார், ஒருவர் உங்களுக்காக பரிந்து பேசுவார், ஒருவர் உங்களுக்காக துணையா நிற்பாரு. அல்லேலூயா. எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே எல்லா புகழும் எல்லா கனமும் என்னில் அசாத்தியம் செய்பவர்க்கே எல்லா துதியும் எல்லா உயர்வும் என்னில் நிலை வரமானவர்க்கே எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே. எல்லாமே என்று சொல்வோம். எனக்காய் பேசும் இயேசுவுக்கே, எனக்காய் நிற்கும் இயேசுவுக்கே, எனக்காய் பேசும் இயேசுவுக்கே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உந்தன் வார்த்தையாலே, அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. இந்த மலையை பார்த்து நீங்கள் பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னான். நீங்கள் எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் சொல்லும்போது அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். அல்லேலூயா. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார். நான் அதை தியானிக்கிறேன் அல்லது அதை ஆராய்ந்து பார்க்கிறேன். 40 அடி உயரத்துக்கு அலைகள் எழும்புமா, அப்படிப்பட்ட ஒரு சீற்றம். சும்மாவே இவங்களுக்கு படகுல பயணம் பண்ணவங்களுக்கு அப்படிப்பட்ட அலையை பார்க்கும் பொழுது க்ளோஸ் அப்படிதானே நினைச்ச சூழ்நிலையில என் ஆண்டவர் எழுந்து நின்று அதை அமைதிப்படுத்தினார். வழக்கத்துக்கு மாறாக உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய போராட்டங்களும் சூழ்நிலைகளும் முழுகுமோ என்ற நிலைமையில வரும் பொழுது உங்கள் படகுல ஆண்டவர் இருக்கிறார், நம் வாழ்க்கையில ஆண்டவர் இருக்கிறார், நம்மோடு கூட ஆண்டவர் இருக்கிறார். பயப்படாதே, திகையாதே, கலங்காதே, உன்னோடு இருக்கிறார் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்க செய்வார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம்.